சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாரிக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் திரு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த இனிமையான மாலை போதிலே சிறப்பான ஒரு சந்திப்பாக தை திருநாளும் தமிழர் பெருமையும் என்ற தலைப்பிலே உங்களோடு உரையாடுவதற்காக ஒரு அமைவு கிடைத்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தமிழர் என்று சொல்லுகிற போது ஒன்றை நான் நினைக்க முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய சிறப்பான புலவர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழர் என்கிற போது அது ஒரு தனி வளையமாகி விடுகிறதோ வட்டமாகி விடுகிறதோ என்ற எண்ணம் நமக்கு வந்தாலும் கூட முதல்ல நாம் என்கின்ற சொல் அங்கே சிறப்புடையது. அந்த வகையிலே நாம் தமிழர்கள் என்ற ஒரு உணர்வும் நம்முடைய சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளிலே ஒன்றாகிய உழவர் திருநாள், நல்ல அருமையான விவசாயத்தை போற்றுகின்ற ஒரு திருநாளை நிறைவு செய்து இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் என்று சந்தித்திருக்கிறோம். இன்னும் காணும் பொங்கல் மற்றும் தொடர்ந்து நம்முடைய விழா தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அந்த வகையிலே தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அதற்கொரு குணமுண்டு என்று சொன்னார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழருடைய பண்பாடு என்று எடுத்துக்கொண்டார் தொன்று தொட்ட ஒன்று. மிக மிக முன் தோன்றிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி என்று சொல்லுவார்கள். அப்படி உரியது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் என்ற ஒன்றே செம்மொழி என்று எண்ணும்போது நாம் பூரிப்படைய முடியும். இந்த செம்மொழி என்ற சிறப்பு நம்முடைய தமிழுக்கு உரிய ஒரு தனிச்சிறப்பு. அன்பர்களே, உண்ண உணவும் உடுக்க உடையும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உண்ண உணவு என்பதாக உழவர்கள் வழங்கினால்தான் மற்ற தொழில்களில் உள்ளவர்களும் கூட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், மழை என்ற ஒன்று பெய்கின்ற காரணத்தினாலே தான் உலகிலே உயிர்கள் செழித்து வாழ்கிறது என்பது உண்மை. அதை வள்ளுவமும் குறிப்பிடுகிறது. அப்படி மழையினுடைய சிறப்பு எவ்வளவு முக்கியமோ, உயிர்களுக்கும் தாவரங்கள் வளர வேண்டும், அதனை விலங்கினங்கள் உண்ண வேண்டும், உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு இயற்கையினுடைய ஒரு சுழற்சியிலே மலர்ந்த ஒரு தனிச்சிறப்பு. அது விவசாயத்தை எப்பொழுது கண்டுபிடித்தான் என்று பார்த்தோமே என்று சொன்னால், கற்கால மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல விதைகள் விழுந்திருந்தது. மரத்திலிருந்து நிறைய விதைகள் பறந்து விரிந்து விழுந்திருந்தது. ஆனால் எந்த இடத்திலே மண் ஈரமாக இருந்ததோ, எந்த இடத்திலே வெயில் கிடைத்ததோ, எந்த இடத்திலே பாறை இல்லாமல் அந்த வளமையான மண்ணிலே அமைந்ததோ, இப்படி பஞ்சபூதங்களும் சரியாக அமைந்த ஒரு நிலத்திலே விழுந்த விதையானது முளைக்கிறது என்பதை என்றைக்கு மனிதன் புரிந்து கொண்டானோ அன்றைக்கு முதல் விஞ்ஞானம் தோன்றியது.
அப்படி முதல் விஞ்ஞானமாக அதனை கண்ட அவன் பெருமையோடு அதனை விவசாயமாக மலர்த்துகின்றான். அப்படி முறையாக அந்த விதையை நல்ல நிலம், வெயில், சூரிய ஒளி, காற்று, நீர் இவையெல்லாம் அமையும்படி செய்தால் நமக்கு உணவு கிடைக்கும் என்று அறிந்த மனிதன் அதை தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4 நிலங்களாக, பாலையும் சேர்த்து 5ஆக பிரித்தார்கள். அப்ப இந்த விவசாயம் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு மலர்ந்தது. அந்த வகையில தான் உழவனுக்கு உதவி செய்யக்கூடியது என்பது மாடுகள். அப்ப விவசாயத்திற்கு உதவக்கூடிய மாடுகளை போற்றுகின்ற ஒரு பண்பும் அந்த கோமாதா என்று குறிப்பிட்டு அதனை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பும் அந்த கால்நடைகளை போற்றுகின்ற பண்பும் நம்முடைய பண்பாடாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகச்சிறப்பு. அது மட்டுமல்ல, உறவுகளை போற்றுகின்ற பண்பு என்று சொன்னால், நமக்காக வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதில்லை. பிறருக்காக உதவுகிறதுக்காக வாழுகிற போது, பிறரோடு ஒருங்கிணைந்து வாழ்கிற போது, பிறரோடு ஒத்தும் உதவியும் வாழ்கின்ற போது, பிறருக்கு அன்பு செய்கிற போது மட்டுமே மனிதன் உயர்வடைகிறான். மனிதனுடைய உயர்வு எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், மனிதன் தனக்காக மட்டும் வாழ்பவனாக இருந்து விடாமல் பிறரையும் எண்ணி, பிறரையும் ஒத்து போய் பிறருக்கு உதவி வாழ்கின்ற பண்பு இருக்கிற போதுதான் இங்கே அந்த மனிதம் சிறக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, ஒருபிடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று சொன்னார்கள். அப்படி விவசாயி சிறப்பாக நெல்லை விளைவிப்பது மட்டும் விவசாயம் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்ப கனி வகைகளாக இருக்கட்டும், மற்ற காய்கறிகளாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் பயிர் செய்கின்ற விவசாயி அங்கே கண்ணானவன் என்ற காரணத்தோடு தான் நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய பண்பாட்டிலே விவசாயத்தையும் விவசாயியையும் அந்த நாளிலே போற்றுகின்ற தைத்திருநாளை சிறப்பித்தார்கள். இது தமிழருடைய கலாச்சாரம். ஆகினால் அன்பர்களே, அவ்வாறு நாம் உண்ணுகின்ற அந்த ஒருபடி உணவிலே விவசாயி விளைவித்தது மட்டுமல்ல, இன்னும் பலருடைய உழைப்பு அதனிலே அமைந்திருக்கிறது. அதை தூற்றினார்கள், போரடித்தார்கள், மூட்டை போட்டார்கள், வணிகர்கள் கொண்டு வந்து வழங்கினார்கள். இது மாதிரி எத்தனை பொருட்கள் வெளியிலிருந்து நமக்கு வந்தது என்று பார்த்தா, மலையிலிருந்து மிளகு வந்தது, ஏலம் வந்தது, இன்னும் காஷ்மீரிலிருந்து ஆப்பிள் வந்தது, மற்ற விஷயங்கள் வந்தது. இப்படி கடற்கரை பகுதியிலிருந்து உப்பு வந்தது. இப்படி எல்லா உணவுப் பொருள்களும் பக்குவமாக ஆங்காங்கு விளைபொருள்களாக அமைந்ததனால் அத்துணை பேருடைய உழைப்பு தான் நாம் இன்றைக்கு ஒருபடி சோற்றை மதியம் உண்டோம் என்று சொன்னால், அந்த உணவிலே சமுதாயத்திற்கு நன்றி தெரிவிக்கின்ற பாங்கு அங்கே வெளிப்படுகிறது. பாருங்கள், அந்த சமுதாய நோக்கு என்று சொல்லக்கூடியது இந்த ஒருபடி உணவிலே இவ்வளவு சிறப்பு அமைந்திருக்கிறது என்று புரிந்து சமுதாய தொடர்புடைய அத்துணை பேர்களையும் நாம் போற்றுகின்ற ஒரு திருவிழாதான் தமிழர்களுடைய சீரிய பொங்கல் திருவிழா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பர்களே, இப்படி வீரத்தின் அடிப்படையிலே கோணத்திலே என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், தம்மையும் வளமையுடைய, ஆற்றலுடைய, உடல் பலமுடைய தன்மையிலே மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி கலாச்சாரம், மொழி மற்றும் மதம் இவற்றால் அறிவை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல,
உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னதற்கேற்ப என தம்முடைய உடல் பலத்தையும் நலத்தையும் வளத்தையும் காத்து வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சீரிய திருவிழாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்ப மாடுகளை போற்றுகின்றோம், கால்நடைகளை போற்றுகின்றோம், அதே நேரத்தில் அதனோடு ஒரு பொருதுதல், தன்னுடைய வீரத்தை மெய்ப்பிப்பதற்காக நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்பதை தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரமாக பண்பாடாக இருந்திருக்கிறது என்பதுதான். ஏனென்று சொன்னால் கலையும் ஆச்சாரமும், அதாவது சீர்மையும் அழகுணர்வும் சேர்ந்தது தான் கலாச்சாரம் என்று பெயர். கலை பிளஸ் ஆச்சாரம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் காலம் காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற பழக்க வழக்கங்கள், அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்படி தொன்று தொட்டு தமிழர்கள் இந்த பொங்கலை நிகழ்த்தி, இந்த பொங்கல் என்ற திருவிழாவின் மூலமாக உழவர்களையும் சிறப்பித்தது மட்டுமல்ல, அதற்கு உதவுகின்ற கால்நடைகளை சிறப்பித்தது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை போற்றுகின்ற பண்பாட்டையும் மேம்படுத்தி கொடுத்ததுதான் நம்முடைய தனிச்சிறப்பு என்பதை மறுக்க முடியாத நண்பர்களே. ஆகையினாலே தான் தமிழன் தமிழன் என்று பெருமை கொள்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். அந்த பெருமை என்றைக்கும் உரியதாக இருக்கிறது பாருங்கள். ஏற்கனவே நாம் முன் சொன்னது போல தமிழ் மொழி இந்த உலகத்திலே தோன்றிய மொழிகளிலே தமிழ் மொழி மேம்பட்டது, தொன்று தொட்டது, செம்மொழி என்ற தகுதியை பெற்றது. ஏன் இதனை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ் நெடுங்கணக்கு என்று சொல்லக்கூடிய தமிழனுடைய எழுத்துக்கள் அத்துணையும் முறையாக இலக்கண ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே உயிரெழுத்துக்கள் இருக்கும், மெய்யெழுத்துக்கள் இருக்கும், ஆயுத எழுத்து ஒன்று இருக்கும். இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றிணைகிற போது உயிர்மெய் எழுத்துக்களாக வெளிப்படுகின்றது. உயிர் என்றால் அறிவோம், மெய் என்றால் இந்த உடல் என்று அறிவோம், உயிர்மெய் எழுத்துக்கள் என்று குறிப்பிட்டார்களே, அப்பொழுது நம்முடைய முந்தையோர்களுடைய தனிச்சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய முந்தையோர்களெல்லாம் அறிவினாலும் ஆராய்ச்சியினாலும் பண்பினாலும் தங்களுடைய கலைகளாலும் மேம்பட்டவர்கள். நம்முடைய தமிழருடைய தொன்று தொட்ட கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் யோகம், யோகாசனம், சைவ சித்தாந்தம், லயா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெருமையான விஷயங்களையும் அறிந்து புரிந்து நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நம்முடைய தமிழ் பெருமக்கள் அனைவரும். குறிப்பாக நூல்களிலே திருக்குறள் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், உலக பொதுமறை என்று போற்றக்கூடிய அளவிற்கு திருக்குறள் என்ற நூல் இங்கே தனி சிறப்புடையதாக உலகம் தழுவிய நூலாக ஏற்கப்பட்ட ஒன்று என்பதும், சமயம் கடந்த நூலாகவும் அது வெளிப்பட்டு இருக்கிறது என்பதும் ஒரு தனி பெரும் காரணமாக இருக்க முடியும். அதனை தொடங்குகிற போதே பாருங்கள், மிகச்சிறப்பு. வள்ளுவனுடைய வரிகளிலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அந்த இறைநிலையை ஆதி பகவன் என்ற சொல்லினாலே குறிப்பிட்டு இறைவணக்கத்தோடு தொடங்குகின்ற பாங்கு இருக்கிறது பாருங்கள். ஏன் பிற மதங்களினுடைய கடவுளர்கள் பெயரை அங்கே அமைத்திடவில்லை. வள்ளுவன் பொதுவாக்கினான் அந்த வார்த்தை, ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பேசினான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியதுதான் திருக்குறள் என்று சொல்லக்கூடியது. அதே போல திருவாசகம் போன்ற நூல்கள் எல்லாம் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பிற நாட்டவர்களை அந்த வரிகள் கவர்ந்தது, ஈர்த்தது, உணர வைத்தது.
என்று சொன்னால், இப்போ சிவபுராணத்திலே உள்ள கவிகள் வெறும் கவி அல்ல, சொல்லலங்காரம் அல்ல. சொல்லலங்காரம் தேவைதான் கவிகளுக்கு என்றாலும் கூட அதனையும் கடந்து உள்ளே பொருள் வேண்டும் அல்லவா? நல்ல வார்த்தைகளை போட்டு டம் டம் டும் டும் என்று பாட்டுகளை எழுதி விடுகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே. ஆனால் அர்த்தம் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த கொடுத்த பொருள் சிவ தத்துவத்தை உணர்த்திய சிவபுராணமாக இருக்கட்டும், இறைநெறியை விளக்கிய திருவாசகமாக இருக்கட்டும், அல்லது அந்த 17 கீழ்கணக்கு நூல்கள், அகநானூறு, புறநானூறு, 10 பாட்டு, 8 தொகை என்றெல்லாம் நாம் அமைய பெற்ற தனிச்சிறப்புடைய தமிழை என்றைக்கும் உணர்ந்து புரிந்து போற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் இந்த தமிழர் திருவிழா. ஏனென்று சொன்னால், நமக்கெல்லாம் புரியாத ஒன்றை, நமக்கெல்லாம் புரிந்தும் புரியாத இருந்த ஒன்றை உலகறிய செய்த சிறப்புக்குடையவர்கள் வெளிநாட்டவர்கள். கார்டுவெல், ஜியு போப் இவங்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து நம்முடைய தமிழ் நூல்களை வாசித்தார்கள். திருக்குறள், திருவாசகம் இதையெல்லாம் படிச்சுட்டு போற்றினார்கள். நாம படிச்சிருக்கோமான்னு கொஞ்சம் நாமே மனசாட்சியத்தோடு பார்த்துக்கணும். அந்த நூல்கள் எல்லாம் அவர்களை ஈர்த்தது. அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கருத்துக்கள் உலகம் தழுவி சென்று சேர வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்ப்பு செய்து அருளினார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆஹா, நம்முடைய தமிழர் பெருமை எவ்வளவு சிறப்பாக விளைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க முடிகிறது. ஆகையினாலே தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழங்கினான் புலவன். அப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய தமிழனுடைய அந்த புறநானூற்று பாடல்களிலே கணியன் பூங்கொன்றனார் என்ற மிகச் சிறந்த ஒரு புலவன் வழங்கிய வரிகள் நாம் அறிவோம். அவன் கொடுத்த வார்த்தை பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிறார். யாதும் ஊரே என்று சொன்னால் நமக்கு நாம் வாழ்கின்ற மண் மட்டும் தெரியும். என் சொந்த ஊர் என்னன்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். சென்னைக்கு பிழைக்கு வந்தேன்னு சொல்லுவேன். இப்படி தொன்று தொட்டு வாழ்ந்த மண்ணை நினைத்து பார்க்கின்றது. அதனை தாய் திரு நாடு என்று போற்றினார்கள் தமிழர்கள் இல்லையா? அப்ப இதை தாய்நாடு என்று சொல்லுகிறோம், தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இங்கே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். நீர் வழிபாடும் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நீரை போற்றுகின்ற பண்பு குறைந்து நீர் வளங்கள் எல்லாம் இன்றைக்கு மாசுபட்டு போன காரணத்தினாலே தான் ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் வந்துட்டோம்ங்கிறத கொஞ்சம் நாமெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி யாதும் ஊரே, எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான்யா, யாவரும் கேளிர். கேளீர் இல்லை, கேளிர். கேளிர்னா உறவினர் என்று பொருள். பாருங்க எப்படி சிவபுராணத்தில் அந்த வரிகள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று நம் நாட்டை போற்றுகின்றார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்த வார்த்தையை பார்க்கணும் நீங்க. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கின்ற பாங்கு தமிழர்களுடைய உலகம் தழுவிய சிந்தனைக்கு ஒரு நிறுவனத்திற்கு உதவக்கூடிய வரிகளாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனையும் கடந்து இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில குறிப்பிட்டு இருக்கிறார்களே, நுழைவாயிலேயே இந்த வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த வரிகள். இப்படியெல்லாம் சிறப்புகளை நாம் புரிந்திருந்தால்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இதனை கொண்டு சென்று சேர்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வழக்கில் உள்ள மொழிகளிலேயே
மிக மிக புராதனமான மொழிகள் எதுன்னு எடுத்துக்கிட்டா எண்ணி சொல்லிடலாம். ஒன்று சமஸ்கிருதம், 2 கிரேக்கம், 3 சீனம், இதனிலே தமிழும் ஒன்று. இப்படி 4 தொன்மையான மொழிகளிலே சீரியது சிறந்தது செம்மொழி தமிழ் என்பதிலே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் இல்லையா? ஏனென்றால் இலக்கண வரம்புடையது. இலக்கண வரம்புகளுக்கு உட்பட்டுத்தானே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்த தமிழ் இலக்கணம் உண்டு, மற்ற எல்லா மொழிகளுக்கும் அதனை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சங்க காலம் தொடங்கி இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழாக பிரித்தார்கள் தமிழை. இயல் என்றால் பேசுகிறோம், எழுதுகிறோம், இந்த வழக்கை குறிக்கும். இசை என்றால் அது வெறுமன பாடிறதில்லை, அது மனதிலிருந்து வர வேண்டும். ஒரு கணிதம் கற்கலாம், மேதையாகலாம். விஞ்ஞானம் கற்கலாம், மேதையாகலாம். இலக்கியம் கற்கலாம், மேதையாகலாம். கவிதை கூட கவித்துவம் வர வேண்டும். அதுபோலத்தான் பாடல் என்று இசை என்று வருகிற போது அந்த இசை எங்கிருந்து வரும்னா இங்கே உள்ளிருந்து ஊற்றாக வரணும். அது அந்த இசை அது ஒன்று மட்டும் இறைவன் அருளியது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி இயல், இசை, நாடகம் என்று மூன்றாவதாக நாடகத்தை போற்றுகின்றோம். அந்த நாடகத்தினுடைய வெளிப்பாடு ஏன்னா மெய்ப்பாடு மேம்பாடு என்று சொல்லுவார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் 9 வெளிப்பாடுகளை சொன்னார்கள். சோகம், ஹாஸ்யம் அதாவது சிரிப்பு, பயம், கோபம் என்றெல்லாம் 9 வெளிப்பாடுகளை நடிப்பாக்கி வெளிப்படுத்திய தனிச்சிறப்பு. ஒரு காலகட்டத்தில் கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும், கோயிலில் அந்த கலாச்சாரத்தினுடைய சிறப்பு 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த 10 நாள் திருவிழாவிலே எல்லா மக்களும் ஒன்றிணைவார்கள், சமரசம் உருவாகும். அப்போ வியாபாரமும் பெருகும், விவசாயமும் பெருகும், அதனையும் கடந்து கலையும் பெருகியது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே தான் நாட்டுப்புற கலைஞர்கள் அங்கே நல்லதொரு தெருக்கூத்து நடத்துவார்கள். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. நானெல்லாம் இள வயதில் திரௌபதி அம்மன் கோயில்னு கடலூர் புதுப்பாளையத்தில் இருக்குது. அங்கே அப்படி காலையில் நைட்டு நடந்துகிட்ருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டு தூங்க போயிடுவோம் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்புறம் காலையில் எழுந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு போகும்போது பார்த்தா அப்போ தான் நிறைவு பெற்று கொண்டு இருக்கோம். அப்போது விடிய விடிய நடக்கும் தெருக்கூத்து, ராமாயணம், மகாபாரதம் இதையெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை அறிவோம். அப்போ அந்த நாடகம் என்ற வெளிப்பாடு, மெய்ப்பாடு, மேம்பாடு என்று சொல்லக்கூடியது நம்முடைய கலாச்சாரத்தில் சிறப்பு மிக்க ஒன்றாக இருந்தது என்பதை புரிந்த காரணத்தினாலே தான் இந்த நம்முடைய தமிழுக்கு, நம்முடைய இந்த முத்தமிழுக்கு, இயல், இசை, நாடகம் என்ற இந்த முத்தமிழுக்கு மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டார்கள் என்பதை அறிவோம். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தமிழ் மாநாடுகளே நடத்தப்பட்டது இல்லையா? மதுரையிலும் நடத்தப்பட்டது, தஞ்சையிலும் நடத்தப்பட்டது. அப்படி தமிழ்ச்சங்கம் என்று சொல்வதிலே இயல், இசை, நாடகம் மலர்த்தப்பட்டது. மன்னர்கள் கலை ரசனை உடையவர்களாகவும் இருந்தார்கள். வெறும் போர், வீரம், நாட்டை பிடித்தல், மதத்தை பரப்புதல் என்று அவர்கள் இருக்கவில்லை. நம்முடைய மொழியினுடைய பண்பையும் சிறப்பையும் அறிந்திருந்தார்கள் மன்னர்கள். எனவே அவர்கள் மூலமாக அவர்கள் அரசோச்சிய போது ஆலயங்களும் வளர்ந்தது, சமயங்களும் மலர்ந்தது, மேம்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தமிழும் தழைத்தோங்கியது என்பதை மறுக்க முடியாது. எனவேதான் அன்பர்களே, நம்முடைய நாடு தாய்நாடு, தாய் மண் என்று சொல்லுகிறோம், தாய்மொழி என்று சொல்லுகிறோம். நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பெயராலே அழைக்கின்ற பண்பாட்டை அறிந்திருக்கிறோம் இல்லையா? எனவே தமிழினுடைய வார்த்தைகளிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்.
பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது முதல்ல உள்ளே பொருளை பொதித்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு என்று சொன்னார்கள். உதாரணமாக பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்தை சொல்லி சொன்னார்கள். ஓங்காரம் என்பதை ஓம் என்ற பிரணவத்தை முன்வைத்தும் நம என்ற 2 எழுத்துக்களை பின்வைத்தும் கடவுளர் பெயரை போற்றுகின்ற காட்சியை பார்ப்போம். அப்போ ஓம் நம சிவாய, சிவாய நம என்று சொல்லுகிற போது, ஓம் சிவாய நம என்று சொல்லுகிற போது, ஓம் சக்தி என்று சொல்லுகிற போது, அந்த ஓம் என்ற எழுத்துக்களை பிரணவம் என்று சொல்லக்கூடியதை பீஜாட்சரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே உச்சரிக்கப்பட்டு அது ஆற்றல் பெற்றிருந்தது என்பதையும் நாம் எண்ணி பார்த்து பெருமிதம் கொள்ள முடிகிறது. எனவே சொற்களிலே மந்திர சொற்கள் உண்டு என்பதை கண்டார்கள். அதை உணர்ந்தது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சிறப்பாகும். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சமுதாய வளர்ச்சியில ஒரு காலகட்டத்திலுடைய ஆரியர்களுடைய வரவினாலே வர்ணாசிரம தர்மங்களும் மற்ற நெறிகளும் மலர்ந்து பெருகினாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சடங்குகள் வடமொழியிலே மட்டுமே இருந்தது என்று எண்ணிவிடக்கூடாது. மந்திரம் என்று சொன்னால் அது சமஸ்கிருதத்தில் தான் என்ற ஒரு கற்பனை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உளப்பாங்கு முதலிலே மாற்றம் பெற வேண்டும். மந்திரம் என்று சொல்லுகின்ற போது அது வடமொழியில் மட்டுமல்ல, தமிழிலும் மந்திர சொற்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் கோவில் கும்பாபிஷேகத்தை ஜீரணோதாரண மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில். அதனை அழகாக குடமுழுக்கு என்று குறிப்பிட்டோம். அந்த குடமுழுக்கிலே நிகழக்கூடிய அத்துணை செயல்களையும் தூய தமிழிலே முறையாக நாம் நிகழ்த்தி குடமுழுக்கை நிகழ்த்தக்கூடியவர்களாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொன்று தொட்ட கலாச்சாரம் தான் நம்மை அந்த அளவுக்கு சிறப்பு செய்திருக்கிறது. அதே போல ஒரு திருமணச் சடங்காக இருக்கட்டும், அங்கே அவர் என்ன மந்திரம் சொல்றாருன்னே தெரியாது, சப்தவதி மந்திரம்னு சொல்லுவார். அதை அக்னியை சுற்றி வர சொல்லி அதில் அந்த ஆடவனும் அந்த பெண்ணும் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக நான் ஒத்தும் உதவியும் வாழ்கிறேன் என்று உறுதிமொழி ஏற்கிறது தான் திருமணத்திலே நிகழ்த்தப்படுகிற சப்தபதி என்ற மந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு. ஆனால் அதை அவங்க வடமொழியில் சொல்லிட்டு போகிறதுனால பொருள் புரியாமலேயே நான் காலங்காலத்துக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு அவங்களோட ஒத்தும் உதவி இன்ப துன்பங்களிலே பங்கேற்று வாழ்வேன் என்று சத்தியம் பண்ணுறது தான் அந்த சப்தபதி மந்திரம். அதை இப்போ தமிழில் திருமணம் நடத்துறதுக்கு தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அப்போ இப்போ அர்த்தம் புரிஞ்சு சொல்லும்போது நாளைக்கு பிணக்கு வராது, இப்போவே சத்தியம் பண்ணியிருக்கோம்ன்றது புரியும். அப்போ வடமொழி கலவாத தூய தமிழிலே நம்முடைய வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியது தமிழர் கலாச்சாரம், நம்முடைய பண்பு என்று எண்ணி பார்க்கிற போது பெருமிதம் கொள்வோம். இதையெல்லாம் இந்த பொங்கல் நாளிலே தான் நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. அதற்குரிய தனி தலைப்பாக நம்முடைய அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த தலைப்பை எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், அது இறுதிச் சடங்கு, அது கருமாதி என்று நடத்துவார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில் நிகழ்த்த முடியும். ஆலயங்களுக்கு போறீங்கன்னு வைங்க, ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க, இது தமிழ்லையும் பண்ண முடியும்ன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. எனவே தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெருமை மொழியினுடைய பெருமை மட்டுமல்ல, நம்முடைய பண்பாட்டை குறிக்கிறது. கலை ஆச்சாரம் என்று கலாச்சாரமாக மிளிர்கிறது. என்று சொன்னால் ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானித்தலைகின்ற உலகீர் என்று பேசப்பட வேண்டிய அளவிற்கு நம்முடைய சிந்தை எங்கெல்லாம் குறுகி போனதோ அப்பொழுதெல்லாம் மகான்கள் அதை மேம்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கிறார். ஒரு வகையில் வேதாதிரி மகரிஷி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு கேள்வி நேரத்தில் கேள்வியினை முன்வைக்கின்றார்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மகரிஷி அவர்களே, உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால்
ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான கற்பு நெறியை கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்று மகர்ஷியினிடத்திலே மகரிஷி அவர்கள் அந்த கேள்விக்கு விடையளித்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது இலக்கிய தமிழாகவும் வழக்கு தமிழாகவும் மேடை தமிழாகவும் குறிப்பிட முடிகிறது என்றால் அந்தந்த பகுதிகளிலே பேசப்படுகின்ற மொழி வழக்கு என்று ஒன்று உண்டு. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தமிழ்னு ஒன்று இருக்கும், தஞ்சாவூர் தமிழ்னு ஒன்று இருக்கும், சென்னை தமிழ்னு அது ஒன்று வேறையா இருக்கும். ஆனால் அதைத்தான் மொழி வழக்கு என்று சொன்னார்கள். ஆனால் இலக்கிய தமிழ் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது நம்முடைய இலக்கியங்கள் எப்படி அகநானூறு, புறநானூறு, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், இப்படி எல்லா நூல்களுமே இன்றைக்கும் வெளிநாட்டினர் நம்மை படித்து புரிந்து உணர்ந்து போற்றுகின்றார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் நம்முடைய திருக்குறளையும் திருவாசகத்தையும் நம்முடைய நூல்களுடைய பெருமையும் அறியாமலேயே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய இந்த தவறு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த குறைபாடுகள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா, இந்த பொங்கல் திருநாள் நாம் நம்முடைய பண்பு, தமிழர் கலாச்சாரம், நம்முடைய தொன்று தொட்ட பெருமை, இவைகளையெல்லாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய பெருமைகளை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. எங்க தாத்தா அப்படி, எங்க பாட்டன் அப்படி, எங்க முப்பாட்டன் அப்படின்னு நாம பேசிட்டு போயிட்டா அதுல என்ன பயன் இருக்கு? அதுல ஒன்றும் பயன் எதுவும் கிடையாது. மாமன்னர்கள் ஆண்டார்கள், ராஜராஜ சோழன், இன்னும் முன்னோர்களை எல்லாம் கதை பேசி கொண்டிருக்கலாம். அப்படி நாம் முன்னோர் கதை பேசுகின்றவர்களாக மட்டும் இருந்து விடாமல் இன்றைக்கு நாமும் சாதிப்பவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை நாம் குறிப்பிடலாம், முன்வைக்கலாம். எனவே இத்தகைய சிறப்புகளையும் பெருமைகளையும் தமிழருடைய பல கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அதற்குத்தான் இது போன்ற பொங்கல் போன்ற விழாக்கள் எல்லாம் இத்தனை நாட்கள். பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகியை சொன்னார்கள். உழவரை சிறப்பித்து விளைபொருட்களை அங்கே முதல் அரிசியை பொங்கலிட்டு பிறருக்கும் கொடுத்து வழங்கி அன்பு செய்து ஆன்ம நேயத்தில் மேம்பட்டார்கள். கால்நடைகளை சிறப்பித்தார்கள், உறவுகளை மேம்படுத்தினார்கள், காணும் பொங்கல் என்று. இப்படியெல்லாம் சிறப்புக்குரியதுதான் நம்முடைய தமிழனுடைய பெருமையும் தமிழனுடைய பெருமையும் என்று எண்ணி பார்க்கின்ற போது நாம் எல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நல்ல ஒரு பாரம்பரியத்தை உடையவர்கள் என்பதை நாமே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் படிக்கிற போது, இதையெல்லாம் கேட்கிற போது, இதையெல்லாம் அறிகிற போது இவ்வளவு பெருமை என்னுடைய முந்தையோர்களுக்கு இருந்திருக்கிறதா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஏன்னா நம்முடைய சொத்துக்கள் இதெல்லாம், நம்முடைய முந்தையோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற சொத்துக்கள். இப்போ நம்ம பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க சொத்து வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அவங்க என்ன நிலம் வச்சுருந்தாங்க, சொத்து வச்சுருந்தாங்க, என்ன பொருள் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் நாம் எவ்வளவு தப்பு செய்கிறோம். அப்படி நம்முடைய முந்தையோர்கள் கொடுத்த சொத்துக்களையும் வளங்களையும் மேம்பாடுகளையும் பொருளாக இல்லாமல் இது போன்ற பண்பாடாக, தமிழருடைய தனிச்சிறப்பாக, அதுக்குரிய பொங்கல் திருநாளாக மேம்பட்டு உணரக்கூடிய இந்த ஒரு வாரம், இந்த விழா முழுவதுமே நம்முடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த சீரிய சிறந்த ஒரு நல்ல தை திருநாளிலே தமிழருடைய பெருமையை நாம் புரிந்து பிறருக்கும் கொடுத்து, ஏனென்று சொன்னால் இந்த நாம் புரிஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நாம் புரிஞ்சுக்கலைன்னு சொன்னால் அது சொசைட்டிக்கு போய் சேராது. ஆகையினாலே தான் அன்பர்களே, இது போன்ற நல்ல நிகழ்வுகளிலே நாம் இந்த சீரிய சிந்தனைகளை மலர்த்தி கொள்ளுகிற போது நமக்கும் சமுதாயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, நமக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, நமக்கும் நம்முடைய மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது, வாழ்வியலுக்கும் தொடர்பு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே
நம்முடைய மனசாட்சிக்கும் நம்முடைய அறிவுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து ஆன்மநேயத்தால் ஒன்றிணைந்து சிறப்போம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு தை திருநாளும் தமிழர் கலாச்சாரமும் என்ற பொருளிலே சந்தித்து பேசுவதற்காக, உரை நிகழ்த்துவதற்காக ஒரு அமைவு கிடைத்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக நம்முடைய அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் சிவ சிவ அன்பே சிவம் இந்த அறக்கட்டளைக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், உங்கள் அனைவருக்கும் இணைந்த உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ அந்த இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்கணும், ஐயங்கள் உண்டுன்னா வாங்க. மகாராஜன் சார் எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பா இருந்தது. பேசுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நான் இன்னைக்குதான் குரூப்ல ஜாயின் பண்ணேன். அதான் நம்ம யூடியூப்ல வீடியோ பார்த்தோம். நம்ம சிவபெருமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை தான் வணங்கிட்டு இருக்கேன். அதான் அவரும் மிஞ்சி உலகத்துல எதுவுமே இல்லை. நிச்சயமாக, அதான் எனக்கு நிச்சயமாக. அதுதான் நான் சொன்னேன், சிவபுராணத்துல நாம சமய கடந்து நிக்கிறோம்னு சொன்னேன். தென்னாடுடைய சிவனை போற்றி என்று நம் நாட்டை போற்றினாலும் எந்நாட்டவர்க்கும் இறைவாய போற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இறைநிலையை வெறுத்து கருதினார்கள். அது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சிறப்பு என்று குறிப்பிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அது உண்மைங்கதான் ஐயா. அது வேற என்ன பேசுறதுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, நான் எதனால கேட்க ஐயா. மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கேன் குழுவில், நீங்க இணைந்து கொள்ளுங்கள். சரிங்க. சரியா? ஐயா நம்ம ரொம்ப இப்போ இத பார்த்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குழுவிலையும் சேர்ந்திருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்லயும் சேர்ந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிங்க ஐயா. சந்தோஷம். நல்ல பணி தொடரட்டும். சரிங்க. ஓகே. ஏன்னா நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் நம்முடைய தமிழருடைய பெருமை. அதை நீங்களும் புரிந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த உரை நிகழ்ச்சி. இந்த பாலகிருஷ்ணன் சிறப்பா இந்த தலைப்பு கொடுத்தார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வையும். இது பதிவு செய்து யூடியூப்லயும் போடுவோம், நீங்க கேட்கலாம். சரிங்க ஐயா. நீங்க எந்த ஊரு? எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஐயா. சந்தோஷம். தொடருவோம். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சரி, ஓகேங்க ஐயா. சூப்பரா பேசுனீங்க ஐயா. ஐயா, இந்த நிகழ்ச்சி எப்போதுமே ஓடிட்டு இருக்குமோ? வாரம் உண்டு. வாரம் என்னுடைய உரை நிகழ்ச்சி உண்டு. இணைந்து கொள்ளுங்க. நைட்ல தினசரி வகுப்பு போயிட்டா இருக்குங்க. தினசரி நைட் அட்டெண்ட் பண்ணுங்க. அதே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு 8 மணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மேல் கண்டிப்பா பாப்போம். விசேஷ நாள் எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். சொல்லிருக்கீங்கல்ல, அது இன்னைக்கு டக்குன்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, நீ போட்டுட்டேன். கண்டிப்பா இதே மாதிரி நம்ம அடிக்கடி முயற்சி பண்றோம். நன்றி ஐயா. எனக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் வரச்சுன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கிளாஸ்க்கு வர சொல்லி. உங்க பேரை வந்து பாலகிருஷ்ணன் நினைச்சிருவார். சரிங்க ஐயா. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு கால் பண்ணுங்க. 750250250425. சார், எனக்கு வந்து 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பண்றோம். இதே நம்பர் தான் ஐயா. சந்தோஷம். சரிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி, வணக்கம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. முடிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்துருங்க ஐயா. ரொம்ப சிறப்பா அருமையா இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுத்தீங்க. நான் என்ன சொல்லதுன்னு தெரியல. டக்குன்னு நம்ம மதியம் இருக்க வேண்டிய வகுப்பை நைட்டு போட்டுக்கிட்டோம். ரொம்ப சிறந்த அற்புதமான வகுப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக சிறந்த வகுப்பு. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து மக்கள் அந்த இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப
கஷ்டம். அது So, உண்மைதான் ஐயா. அதனால ஆஹ் ஆனா அதனால இப்ப வந்து பெரிய மாறிட்டீங்க. அதனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றியை வந்து நான் தெரிவிச்சு கொடுக்கிறேன். ஏன்னா வந்து ஆஹ் மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதை வந்து உருவாக்கினா மட்டும்தான் இந்த விழிப்புணர்வு தன்மை தான் நம்மள வந்து மேல மேல மெருகேற்றும். இல்லைன்னா வந்து கஷ்டம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது குறிப்பா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்முடைய பழம்பெருமைகளை மட்டும் பேசுவதிலே பயனில்லை. இத புரிஞ்சு அடுத்தது நாம என்ன சாதிக்க போறோம், நாம என்ன சொசைட்டிக்கு செய்ய போறோம்ன்ற கேள்வியை முன்வைத்தது தான் இன்னைக்கு என்னுடைய உரை. ஓகே, நிறைய செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். எடுத்து போய் சேர்க்கிற விஷயம், சொல்ற விஷயத்த எடுத்து போய் சேர்த்தா மட்டும்தான் நம்ம ரீச் பண்ண முடியும். சும்மா வாயில பேசல, பிராக்டிக்கல் லைஃப்ல எடுத்துட்டோம்னா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.